ஸோ லாஸ்ட் செக்மெண்ட்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா 2008 டு 2017 நடந்த ஐபிஎல் டிரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தோம். அதுல மோஸ்டா அண்டர் ரேட்டட் டிரான்ஸ்ஃபர், ஸ்குவாட் டெப்த் டிரான்ஸ்ஃபர்ஸ் இதுதான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்மெண்ட் தான் வந்து ஐபிஎல்ல வந்து லாட் ஆஃப் பிக் நேம் டிரான்ஸ்ஃபர்ஸ், ரெவல்யூஷனரி டிரான்ஸ்ஃபர்ஸ் அதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2019 2019ல இருந்து 2024 வரைக்கும் நடந்த டிரான்ஸ்ஃபர்கள் என்ன அதோட இம்பாக்ட்ஸ் என்ன அப்படின்றத இன் டீடைலா பார்ப்போம். நான் உங்கள் ஹெச்பிடி, என் கூட இன்னைக்கு ஜாயின் பண்றது கீகா. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. 2019ல இருந்து தான் ஐபிஎல்ல ரெவல்யூஷனரி ட்ரேட்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. இத்தனை நாள் வந்து பேக்கப் பிளேயர்ஸ், பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பிளேயர்ஸ் இவங்க தான் வந்தாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் ஸ்டாண்ட் அலோன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸா நம்ம பார்த்தோம். இங்க இருந்து வர்ற டிரான்ஸ்ஃபர் எல்லாமே ஒன்னு ஹைலி பாசிட்டிவ் இம்பாக்ட், இல்லைன்னா மொத்தமா நெகட்டிவ் இம்பாக்ட். இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபரா ஆக ஆரம்பிச்சது இதுல இருந்துதான். நீங்க ஆரம்பிங்க. 2019ல ஐபிஎல்ல சில மிக முக்கியமான ட்ரேட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமான ட்ரேட் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த ட்ரேட்னால ஒரு டீம் பெனிஃபிட் அடைஞ்சாங்க, இன்னொரு டீம் இந்த ட்ரேடை ஏன் தான் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போனாங்க. ஸோ அது யாருடைய ட்ரேட் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, குவிண்டன் டீகாக்குடைய ட்ரேட் ஆர்சிபி டு மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த சீசன் ஒரு விக்கெட் கீப்பர், ஓப்பனிங் ஸ்லாட் விக்கெட் கீப்பர் தேவைப்பட்டுட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல இந்த ட்ரேட் ஒரு பக்காவான ட்ரேடா முடிச்சு அடுத்த 2 டிராஃபிஸும் அடிச்சது மட்டும் இல்லாம ஒரு கடப்பார மும்பை இந்தியன்ஸ் டீமை அந்த அந்த சீசன் தான் அவங்க உருவாக்குனாங்க. 2018 மெகா ஆப்ஷனுக்கு அப்புறம் சில பல முக்கியமான பிளேயர்ஸ் வந்தாலும் 2019ல இந்த கடப்பாறையானது இந்த 2019ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரேட் எந்த அளவுக்கு ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு? குவிண்டன் டிகாக்கு அங்க வந்து ஆர்சிபில கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால ஆர்சிபி அந்த டைம்ல பார்த்தி பட்டேல் வேற இருந்தாரு. இதனால 2 கீப்பரை வச்சு எப்படி ஆடுறதுன்ற மாதிரி ஒரு குழப்பமா இருந்தாங்க. ஆர்சிபி அந்த டைம் 3 கீப்பர் எடுத்துச்சு. பிரெண்டன் மெக்கலம், குவிண்டன் டிகாக், பார்த்தி பட்டேல்னு. இதுல அவுட்ஃபீல்ட் பிளேயரா பிரெண்டன் மெக்கலம் இருந்துட்டாலும் 3 கீப்பர் எதுக்குன்னு அப்பயே கேட்டாங்க எல்லாரும். இதுல டிகாக்கால ஒழுங்கா கன்சிஸ்டன்டா தான் இடத்த புடிச்சு வச்சுக்க முடியல. அதனால இவென்ச்சுவலா இடத்த விட்டுட்டாரு. 8 மேட்சுக்கு 201 தான் அடிச்சிருந்தாரு. ஆர்சிபி அவர் மேல ட்ரஸ்ட் வைக்கல. ஏன்னா ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு வீக்கா இருந்துச்சு. சீசன் வந்து 6வது இடமோ என்னவோ தான் பிடிச்சாங்க. அதனால அவர் வந்து லெட் கோ பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு அவங்க நினைச்சு விட்டாங்க. ஆனா அவங்க விட்ட இடம் தப்பு. மும்பை இந்தியன்ஸ் இவங்க டெஸ்பரேட்டா இருந்தாங்க. ஆமா, மும்பை இந்தியன்ஸ் இஷான் கிஷனை மட்டும் நம்பி இருந்தாங்க. அவரால பெருசா டெலிவர் பண்ண முடியல. டிகாக் மாதிரி ஒரு பிளேயர் உங்களுக்கு வேணும். நான் எப்ப டிகேக்கு சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி அவங்க டெஸ்பிரேஷன்ல இருந்தாங்க. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி ஸ்நாச் பண்ணாங்க 3 கோடிக்கெல்லாம். அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு போச்சுன்னா, ஒரு 3 சீசன்ல 2 டைட்டில் மும்பைக்கு கிட்டத்தட்ட 1300 ரன் அடிச்சாரு. அவரு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆனார் டிகாக் அந்த ஒரு 3 சீசன் காலகட்டத்தில். கன்சிஸ்டன்டா ரன் அடிச்சுன்னு இருந்தார். ஆர்சிபிக்கு இது வந்து மிகப்பெரிய காஸ்ட்லி மிஸ். மும்பைக்கு இது வந்து ஒரு ஜாக்பாட் அடிச்ச கதை. இந்த ட்ரேட் வந்து நான் 8.8 கொடுப்பேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரேட் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. அதே மாதிரிதான் இன்னொரு ட்ரேடும் நடந்துச்சு. ஆக்சுவலா 2019ல இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரி நடந்த ட்ரேட்ஸ், அதாவது 2019 வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரி நடந்த ட்ரேட்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா, ஒன்னு ஆல் கேஷ் ட்ரேடா இருக்கும், இன்னொன்னு வந்து பிளேயர் ஸ்வாப்பா இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு கேஷ் பிளஸ் பிளேயர் ஸ்வாப், அதே மாதிரி 2-3 மல்டிபிள் பிளேயர்ஸ் பிளஸ் பிளேயர் ஸ்வாப் நடந்தது. 2019 ஐபிஎல் சீசன். அப்பதான் ஷிகர் தவான் எஸ்ஆர்ஹெச்ல இருந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு போனாரு. அது போக எஸ்ஆர்ஹெச் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அந்த ட்ரேடுக்கு டிமாண்ட் பண்ணது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 3 பிளேயர்ஸ் டிமாண்ட் பண்ணாங்க. அதுல ஒரு பிளேயர் இப்போ வந்து இந்தியன் டீம்லயும் சரி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சரி ஒரு ஃபேஸாவே மாறி இருக்காரு. அதுல முதல் பிளேயர் விஜய் சங்கர், 2வது பிளேயர் ஷபாஸ் நதீம், 3வது பிளேயர் அபிஷேக் சர்மா. ஸோ அந்த டைம்ல அபிஷேக் சர்மா இவ்வளவு பெரிய இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ட்ரேடுக்கு இனிஷியேட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஷிகர் தவான் கிடைச்சிட்டாரு அப்படிங்கறதுக்கு வேண்டி அபிஷேக் சர்மா மாதிரியான ஒரு பிளேயரை விட்டாங்க. அபிஷேக் சர்மா நல்லா க்ரூம் ஆகி, யுவராஜ் சிங் நல்லா க்ரூம் பண்ணி, எஸ்ஆர்ஹெச்சும் அவரை வந்து பேக் ஆன் பேக் அவரை டீம் ஸ்குவாடுக்குள்ளேயே வச்சிருந்து இப்போ இந்தியாவுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஓப்பனரா மாறி இருக்காரு. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு அதிரடியான ஓப்பனராகவும் மாறி இருக்காரு. இந்த மாடர்ன் டே T20 கிரிக்கெட்ல 300 அப்படிங்கிற ஒரு அந்த இலக்கம் வந்து அடிக்கணும் அப்படின்னா அபிஷேக் சர்மா மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச்ல இருந்து வந்திருக்காரு. ஸோ இது வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் டிசி பண்ண ஒரு மிஸ்டேக். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி
விராட் கோலி வந்து ஒரு யங் பிளேயரா இருக்கும்போது ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு மிஸ்டேக் தான் இப்ப அபிஷேக் சர்மாவுக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் எப்படி பாக்குறீங்க? அண்ட் பிளஸ் இந்த ட்ரேட் வந்து பிளேயர் ஸ்வாப் மட்டும் இல்லாம கேஷும் ட்ரான்ஸ், அதாவது ஆல் கேஷ் பிளஸ் பிளேயர் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு முறையில தான் இது நடந்துச்சு. ஸோ இந்த ட்ரேட் எப்படி பாக்குறீங்க? ஐபிஎல் டிரான்ஸ்ஃபர் வரலாறுல ஒரு ரெண்டு டீமுக்கும் ஒரு பிளேயர் ஸ்வாப்ல ரெண்டு டீமுக்கும் வின் வின் சுச்சுவேஷன் ஆன இடம்னு பார்த்தா இதுதான் நான் சொல்லுவேன். நான் இந்த டிரான்ஸ்ஃபருக்கு வந்து நான் இம்பாக்ட்ஃபுல் வேல்யூ ரெண்டு டீமுமே நான் கொடுத்துட்றேன். 9.5 அவுட் ஆஃப் 10. சிக்கர் தவான் டெல்லிக்கு போன உடனேவே டெல்லியோட இம்பாக்ட் ஸ்டேக் அதிகமாச்சு. டெல்லி வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஓப்பனர் இல்லாம. தவன் போன உடனே அவங்கள சீசனுக்கு 500 ரன் அடிக்கிற ஒரு சாலிட் ஓப்பனர் செட் ஆகிடுச்சு. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துப்போம். எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் 3 ப்ராமிசிங் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ். அபிஷேக் சர்மா அண்டர் 19 முடிச்சுட்டு வந்த கையோட டெல்லிக்கு அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு. அவரை ரீடைன் பண்ணாம எனக்கு அந்த டைமுக்கு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு முடிவு பண்ணி இவங்க வந்து இவரை எடுத்துன்னு வந்தாங்க சிக்கர் தவான. நான் அபிஷேகை வளர்த்து அதுக்கப்புறம் கொண்டு போறது அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அவங்க எடுக்கல. எனக்கு ப்ரூவன் பிளேயர் வேணும்னு போயிட்டாங்க. எஸ்ஆர்எச் இவரை வச்சிருந்து என் கூடயே நான் வச்சுக்கிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவரை டெவலப் பண்ணி அவர் சூப்பர் ஸ்டார் ஆக்கி இருக்குது. இந்த பக்கம் விஜய் சங்கர். விஜய் சங்கர் அந்த டைம்ல வந்து இந்தியா பிளேயராகவே ஆனார். இந்தியாவுக்காகவும் டெபியூட் ஆனார். இந்தியாவுக்காகவும் சாலிடா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு இந்த ஒரு பிளேயரா இருந்தார். ஸோ சபாஸ் நதீம் டொமஸ்டிக் சர்க்கியூட்ல ஒரு நோட்டபிள் நேமா இருந்த டைம் அது. எஸ்ஆர்எச் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக் கோல்டுன்னு நான் சொல்லுவேன். மோர் தென் டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்க வந்து சிக்கர் தவான்ன்ற ஒரு பிளேயரை வாங்கின்னு அதாவது சிக்கர் தவானை வந்து எஸ்ஆர்எச் வந்து 5.4 கோடிக்கு தான் வாங்குச்சு ஆக்ஷன்ல ரீடைன் பண்ணும்போது. எனக்கு அந்த வேல்யூ எனக்கு வந்து கம்மியா இருக்குதுன்னு சிக்கர் தவான் நினைச்சு அவர் நான் வெளியே போறேன்னு சொன்னதுனால அவங்க டெல்லிக்கு ட்ரேட் பண்ணாங்க. இதுல இருந்து எஸ்ஆர்எச் கிடைச்ச வேல்யூ 3 பிளேயர் பிளஸ் கேஷ்னு கிட்டத்தட்ட 7.6 கோடி எடுத்தாங்க. எஸ்ஆர்எச்சுக்கு இன்னைக்கு எதிர்காலத்துல அவங்களுக்கு அபிஷேக் சர்மா மாதிரி சூப்பர் ஸ்டார் கிடைச்சதுல எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு வின் சிச்சுவேஷன். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அது வரைக்கும் ஃபைனல் போற டெல்லிக்கு எனக்கு கன்சிஸ்டன்டான ஒரு பேட்ஸ்மேன் வேணும். அந்த ஒரு இதுல வந்து டெல்லிக்கு வின் சிச்சுவேஷன். இப்படி ரெண்டு பக்கமும் வின் வின் சிச்சுவேஷனா போனதுனால இந்த டீல் மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் டீல் இன் ஐபிஎல் ஹிஸ்டரின்னு நான் சொல்றேன். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கும் அது சேம் தாட்டு தான். ஆக்சுவலா ஸ்டாப் பண்ண பிளேயர்ஸ் எப்படி சொல்றது, இதோட பெரிய ட்ரேட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு ஐபிஎல் ஹிஸ்டரியில. இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போறோம். பட் ரெண்டு டீம்ஸ்க்குமே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்த ஒரு ட்ரேட் அப்படின்னா நம்ம இந்த ட்ரேட சொல்லுவோம்னா அண்டர் ரேட்டட் ட்ரேட் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கிருந்து 2019 நடந்த இன்னும் சில முக்கியமான ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மன்தீப் சிங் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அதாவது மன்தீப் சிங் ஆர்சிபில இருந்து பஞ்சாப் கிங்ஸுக்கும், பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்த மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஆர்சிபிக்கு ட்ரேட் செய்யப்பட்டாரு. மன்தீப் சிங் அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி 2016 2017 அந்த ஒரு டைம்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா இருந்தாலும் 2019 அப்படின்னு வரும்போது அவருடைய அந்த ஸ்டேக் அப்படியே டவுன் ஆயிட்டே வந்துச்சு ஆஸ் அ பிளேயரா. ஸோ அந்த சமயம் பார்த்து ஆர்சிபி இந்த ட்ரேடை இனிஷியேட் பண்ணி ஒரு பஞ்சாப்க்கு தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா இருந்த ஒரு பிளேயரை வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேடை நீங்க எந்த மாதிரி பார்ப்பீங்க? எந்த டீமுக்கு வின் அண்ட் எந்த டீமுக்கு லூஸ்? ஆக்சுவலா ஆர்சிபிக்கு இது ஒரு வின் சிச்சுவேஷன் ஆயிருக்கணும். அவங்க வந்து ஸ்டாயினிஸை எடுத்துட்டு அடுத்த வருஷமே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதனால அவங்களுக்கும் இது ஒரு எல் சிச்சுவேஷன் தான். they didn't utilize ஸ்டாயினிஸ் வெல். அவங்களுக்காக 10 மேட்ச் ஆடினாரு, ஒரு 200 ஆட் ரன்ஸ் அடிச்சாரு, பவுலிங் கூட டீசெண்டா போட்டாரு, விக்கெட்ஸ் எடுக்கல. 8.7 எக்கனாமில அந்த சீசன் ஃபுல்லா ஆர்சிபி பவுலிங்ல கஷ்டப்பட்டாங்க. சின்னசாமியில இருந்துக்குன்னு ஒரு 8.7ன்றது நாட் அ பேட். பேட்டிங்ல அவரால் கொடுத்த டைம்ல அவர் அடிச்சு கொடுத்தாரு. இருந்தாலும் ட்ரஸ்ட் வச்சு இது பண்ணிருக்கலாம். அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க மூவ் ஆன் ஆகி மோரிஸ் அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் அப்படி போயிட்டாங்க. இந்த பக்கம் மன்தீப் சிங்குக்கு இது ஒரு டிக்ளைனிங் பேஸா இருந்துச்சு. ஆர்சிபில 14 மேட்ச் ஆடி ஒரு 250 எடுத்த மன்தீப் சிங் பஞ்சாபுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சார். அந்த டிக்ளைனோட ஃபர்ஸ்ட் பேஸ் இதுதான். 13 மேட்ச் விளையாடினாரு, 165 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஒரு பிரிட்டி ஆவரேஜ் சீசன். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் போத் டீம்ஸ் didn't get anything பாசிட்டிவ் இம்பாக்ட்னு கிடையாது. இந்த டீலுக்கு வந்து 5 அவுட் ஆஃப் 10 தான். எந்த ரெண்டு டீமுமே ஒழுங்கா இது பண்ணிக்கல. மன்தீப் சிங்கால பஞ்சாப்ல போய் பெருசா பழைய மன்தீப் சிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் முதல் சீசன் அடாப்ட் ஆக கஷ்டப்பட்டாரு. ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் டீமுக்கு வந்து அது பெரிய இம்பாக்டா இல்லை. ஏன்னா லாஸ்ட் பொசிஷன் பிடிச்சது ஆர்சிபி. அதனால வேற வழி இல்லாம எல்லாரையும் கிளியர் அவுட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அவங்க தள்ளிட்டாங்க ஆர்சிபி. இந்த டைம்ல வந்து கோச்சிங் ஸ்டிண்ட் எல்லாம் மாறுச்சு. நெகரா வெளியே போனாரு, மைக் ஹசன் எல்லாம் வெளியே வந்தார் இந்த 2020 டைம்ல. அதனால அவங்க ஸ்டாயினிஸை ஹோல்ட் பண்ணல. ஸ்டாயினிஸ் அதுக்கப்புறம் போய் என்ன மாதிரியான டேமேஜ் கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும்.
இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு ஃபெயிலியர் டிரான்ஸ்ஃபர் தான், 5 அவுட் ஆஃப் 10. அதே வருஷம் இன்னொரு டிரான்ஸ்பரும் நடந்துச்சு மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நடுவுல. இது வந்து அப்படி பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ஷன் டிரான்ஸ்பர் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் முடிஞ்ச கையோட சுட சுட அடுத்த நாளே மும்பை இந்தியன்ஸ் ஜெயந்த் யாதவ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இந்த இம்பாக்ட் வந்து 2019 கொடுத்துச்சா இந்த ட்ரேடுக்கான இம்பாக்ட் அப்படின்னா அது கிடையாது. 2020 இன்னொரு ட்ரேட் இவங்க 2 பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அதோட சேர்ந்து இந்த இந்த ட்ரேடும் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் அதை வந்து நான் அப்படியே அடுத்த செக்ஷன் அந்த 2020 ட்ரேடோட சேர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2019 ஜெயந்த் யாதவ் வாஸ் இம்பாக்ட்ஃபுல். அவர் மாடு ஓரமா உட்காந்துருப்பாரு பெஞ்சில. சேப்பாக்கு வரும்போதெல்லாம் கூட்டின்னு வருவாங்க இவரு ஜெயந்த் யாதவ். சேப்பாக்கு வந்துட்டா தம்பி நீ வரலாம். எங்க ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சா இருந்தாலும் ஆளா ஜெயந்த் யாதவ் உள்ள ஸ்குவாடுக்குள்ள இழுத்துன்னு வராங்க. உங்களுக்கு நான் வினோதமான ஒரு ஃபேக்ட் சொல்றேன். ஜெயந்த் யாதவ் டெபியூட் ஆனது 2015. இன்னமும் ஒரு ஸ்குவாடுல இருக்கிறார். ஆனா அவர் விளையாடுன மொத்த ஐபிஎல் மேட்ச் எவ்வளவுனா 20 மேட்ச். கடைசி ஒரு 4 வருஷத்துல 22ல இருந்து 25 வரைக்கும் ஒரே ஒரு ஐபிஎல் மேட்ச் தான் விளையாடுது. அவர் அதிகபட்சம் விளையாடினதுன்னா 2021 தான் 5 மேட்ச் விளையாடுனது. மற்றபடி அவருக்கு சான்ஸே கிடைக்காது. அவரும் கம்ப்ளைண்டும் பண்ண மாட்டார். என்ன ஏதாவது ஒரு டீம் பேஸ் பிரைஸ்ல எடுக்கும், நான் போய் பெஞ்சில் உட்காந்துருக்கேன், கூப்பிடுங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன்ற மாதிரியான ஒரு பிளேயர். பட் ஆனா தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்ட் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோடைய கடப்பார மும்பை இந்தியன்ஸ்ல இவரும் ஒரு பார்ட். ஆக்சுவலா நம்ம ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டோம்னா மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு ராகுல் சவரை பத்தியோ ஒரு குணல் பாண்டியாவை பத்தியோ நம்ம பேசுவோம். பட் அந்த சமயத்துல ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா கூப்பிடுப்பா ஜெயந்த் யாதவ பெஞ்ச்ல இருந்து அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் சில மேட்சஸ் ஆக்சுவலா மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸோடைய கடப்பார லைனப்பை பத்தி அந்த 2019 to 2021 அந்த லைனப்பை பத்தி பேசும்போது ஜெயந்த் யாதவ் பத்தியும் பேசப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். ஸோ 2019 இவ்வளவு ட்ரேட்ஸ் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2020 சில பல முக்கியமான ட்ரேட்ஸ் நடந்துச்சு. அதுல வந்து இதே டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இன்வால்வ் ஆன ஒரு ட்ரேட் பத்தி சொல்லணும். மும்பை இந்தியன்ஸ் எவ்வளவு பெரிய ஸ்டீல் பண்ணாங்க அந்த 2020 ட்ரேட்ல அப்படிங்கிறது பாத்துட்டீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு ஆல் கேஷ் ட்ரேடா ட்ரெண்ட் போல்ட்ட கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸும் ஓகே ட்ரெண்ட் போல்ட் எங்களுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த வருஷம் ட்ரெண்ட் போல்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒன் ஆஃப் த லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. ஜஸ்பிரீத் பும்ரா பிளஸ் ட்ரெண்ட் போல்ட் இந்த ஒரு காம்போவை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஃபைனல்ஸ் வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் எகென்ஸ்ட் 4 மேட்சஸ் விளையாண்டு 4 மேட்சஸ்மே லூஸ் ஆனாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ட்ரெண்ட் போல்ட். நியூ பால்ல மும்பை இந்தியன்ஸ் ட்ரெண்ட் போல்ட்டை வச்சு ஃபுட்பால் ஆடின காலகட்டங்கள் அது. ஸோ இந்த ட்ரேடை பத்தி டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லியோடைய ஓனர்ஸ் பல நாள் தூக்கத்தை தொலைச்சிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பண்ண ட்ரேட்லயே வந்து ஒன் ஆஃப் த ஹிட் ட்ரேட் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஹிட் அப்படின்னு சொல்ல முடியாது. டாப் 3 ஹிட் ட்ரேட்ஸ்ல இது கண்டிப்பா இருக்கும். ட்ரெண்ட் போல்ட்டோடைய ட்ரேடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாருமே எதிர்பார்க்கல ட்ரெண்ட் போல்ட் அந்த டைம் மும்பை இந்தியன்ஸ் ஸ்நாட்ச் பண்ணணும். கரெக்டா அந்த வேர்ல்டு கப் செமிஃபைனல் முடிச்சு கொஞ்ச நாளைக்குலாம் இது நடந்துச்சு. எல்லாம் அந்த லாஸோட வழியில இருந்து இருக்கும்போதே திடீர்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் இப்ப டெல்லி வந்து யூஸே பண்ணல. 5 மேட்ச் தான் ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த 19 சீசன்ல. அப்படி இருக்கும்போது சைலண்டா தூக்கின்னு வந்தாங்க ட்ரெண்ட் போல்ட்ட. இவங்க காம்பினேஷன்ல எப்படி ஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன், போல்ட்டோட இம்பாக்ட் என்னன்னு நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லி அந்த டெல்லிக்கு அப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டை யாராலுமே நிறுத்த முடியல. அந்த 2 சீசன் நெருப்பு மாதிரி போட்டாரு போல்ட். அவர் ஸ்டாப் பண்ண முடியல. அன்ஸ்டாப்பபிள். அந்த ஃபர்ஸ்ட் சீசனை 25 விக்கெட் எடுத்தாரு. பும்ராவும் போல்ட்டும் மட்டுமே சேர்ந்து 52 விக்கெட் எடுத்து ரேட்டில் பண்ணாங்க. லீக் அவ்வளவு டாமினேஷன் பண்ணாங்க. போல்ட்டோட இம்பாக்ட் அவர் 2 சீசன் தான் விளையாடினாரு. இருந்தாலும் அந்த ஒரு 3 சீசன் அவர் போல்ட் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் போல்ட் எப்ப வருவ அந்த அளவுக்கு ஃபேன்ஸை ஏங்க வச்சாரு. அவரோட இம்பாக்ட் அந்த அளவுக்கு இம்மன்ஸா இருந்துச்சு. திருப்பி போல்ட் வந்த உடனே அப்பாடா என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துச்சுறான்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு அவர் ஒரு கீ பிளேயரா ஆயிட்டார் போல்ட் இன்னைக்கு. போல்ட் இப்போ மும்பையோட எல்லா பக்கமும் எம்ஐ நியூயார்க் போறியா அங்க இருக்கேன், இந்த பக்கம் எம்ஐ கேப்டன் போறியா அங்க இருக்கேன், எங்க போனாலும் போல்ட் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் இருக்க மாட்டேது. இப்ப அந்த அளவுக்கு அவர் கீ பிளேயர் ஆயிட்டார். அவர் வீட்டுல இருக்கிறத விட மும்பை கேம்ப்ல இருக்கிறது தான் அதிகம் சொல்ல போனா. இதுக்காக நியூசிலாந்து கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மும்பை இந்தியன்ஸ்லயே வந்து செட்டில் ஆயிட்டாரு. அவர் மும்பையிலே செட்டில் ஆயிட்டாரு. அவர்
வீட்டுக்கு எப்படி நம்ம பிரீமியர் லீக்ல பாத்துருப்போம்ல இந்த ஃபுட்பால் லீக்ஸ் எல்லாம், அத ஒரு 3 மாசம் இதுல வந்து நீ போய் உன் வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துரு, அந்த மாதிரி ஆயிட்டாரு போல்ட். மீதி நேரம் எல்லாம் இங்கே தான் சுத்தின்னு இருப்பார். ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. ஷிகர் தவானுக்கு என்ன ஒரு ரேட்டிங் கொடுத்தோம் ஷிகர் தவான் டு டெல்லி, அதே ரேட்டிங் தான் 9.5. ஓகே, ஐபிஎல் வரலாற்றுல ஒரு முக்கியமான ட்ரேட், மும்பை இந்தியன்ஸோடைய ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான ட்ரேட் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட். ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த வருஷம் 2020ல இன்னும் சில ட்ரேட்ஸ் நடந்துச்சு. அந்த ட்ரேட்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் டு டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் இன்சைட் ட்ரெண்ட் போல்ட்டை விட்டுட்டு பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து அவங்களுடைய கேப்டனா இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் 2019ல, பஞ்சாப் கிங்ஸ் 2018ல பஞ்சாப் கிங்ஸோடைய கேப்டனா இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டாரு. ஸோ அஸ்வின் சிஎஸ்கே டேஸ்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த டெல்லி கேபிட்டல்ஸோடைய அந்த ஃபேஸ்ல தான் ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுவும் இல்லாம அந்த வருஷம் ஃபைனல்ஸ்க்கு போறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாவும் அஸ்வின் இருந்தாரு. ஸோ இந்த ட்ரேட் எப்படி பாக்குறீங்க? ஸோ இது பஞ்சாப்க்கு லூஸ் அண்ட் டெல்லிக்கு வின் மாதிரி பாக்குறீங்களா, இல்ல போத் த டீம் அந்த ஒரு ட்ரேட்னால பெனிஃபிட் அடைஞ்ச மாதிரி பாக்குறீங்களா? இது ஒரு பிளேயர் ஸ்வாப் டீல். வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து அஸ்வின் போனாரு, இங்க இங்க இருந்து டெல்லியில இருந்து ஜெகதீஷ் சுஜித் அங்க போனாரு. ஆக்சுவலா பஞ்சாப் இதுல லாபமே இல்ல. ஜெகதீஷ் சுஜித் போனாரு, இன்ஜுரின்னு அவரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிட்டாரு, அவர் விளையாடவே இல்ல. ஆன் த அதர் ஹேண்ட் அஸ்வின் இங்க வந்து 15 விக்கெட் எடுத்தாரு. அந்த டெல்லியோட சக்சஸ்ஃபுல் கேம்பெயின்ல ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான பிளேயர் ஆனார் ரவிச்சந்திரன் அஸ்வின். டெல்லியில ஒரு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருந்தாங்க. ஸ்ரேயாஸுக்கு அந்த டைம்ல ஸ்டாயினிஸ், இவரு ஷிகர் தவான், அஸ்வின், இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும் அவருக்கு பின்னாடி ரபாடா, ரிஷப் பண்ட், இந்த மாதிரி அவர் ஸ்டார்ஸ் டீமை வழி நடத்தும் போது ஸ்ரேயாஸுக்கு இவங்களால முடிஞ்ச பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவருக்கான பேர்டனை இவங்க குறைச்சாங்க. ஈவன் தான் 21ல அஸ்வின் ஆட டிக்ளைனிங் சீசன். இந்த சீசனோட பர்ஃபார்மன்ஸுக்காக டெல்லி வந்து இந்த ஷாப்ல லீடிங் எடுத்தது டெல்லி தான். த வினர் வாஸ் கிளியர் கட் டெல்லி தான். பஞ்சாப் ஹாஸ் நத்திங் டு வின் இந்தியா. டெல்லியோட டிரான்ஸ்பர் இதுக்கு வந்து 8 கொடுப்பேன் நான். பஞ்சாபோட இம்பாக்ட் ஜெகதீஷ் சுஜித் எடுத்ததுக்கு நான் வந்து 1 தான் தரும். ஏன்னா அவரோட இம்பாக்ட் சுத்தமா இம்மா பேர் கிளாரிபர்ல நீங்க பிளேயரை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒண்ணுமே உங்களால எடுக்க முடியலன்னா ரியலி புவர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அதே வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் திரும்பவும் ஒரு ட்ரேட்ல இன்வால்வ் ஆனாங்க. அது என்ன ட்ரேட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, வித் ஆக்சுவலா மல்டிபிள் பிளேயர் ட்ரேட்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து அஜின்கே ரஹானேவை டீம் கூட எடுத்துட்டு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ராகுல் திவாட்டி அண்ட் மயங்க் மார்க்கண்டேவை கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலா மயங்க் மார்க்கண்டே ட்ரேட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு ட்ரேடா இருக்கும். பட் நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலா இந்த ட்ரேடை பத்தி என்னன்னா, ராகுல் திவாட்டியா வந்து இந்த ட்ரேட்ல இன்வால்வ் ஆயிருந்தாரு. அண்ட் ரஹானே டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ராகுல் திவாட்டியா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இந்த ட்ரேட்ல போயிருந்தாரு. இந்த ட்ரேடு அதே மாதிரிதான் கேதர் ஜாதவோடைய சிமிலரான ஒரு ட்ரேட் மாதிரி தான். இந்த ட்ரேட் மூலியமா ராஜஸ்தான் ராயல்ஸ் எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படிங்கறத விட ராகுல் திவாட்டியா எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்ல ராகுல் திவாட்டியா ஒரு நார்மலான ஒரு பிளேயர், ஒரு ஸ்பின் பவுலிங் போடக்கூடிய லோவர் ஆர்டர் ஒரு பேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாரு. பட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அந்த சீசன் போனாரு. அந்த சீசன் யுஏல நடந்த அந்த சீசன் ஷெல்டன் கார்ட்டர்ல ஒரே ஓவர்ல அடிப்பாரு. அதுதான் ஒரே ஓவர்ல ஒரு 5 6 அடிப்பாரு. அந்த அந்த ஒரு மொமெண்ட் ராகுல் திவாட்டியாவுடைய அப்படியே அந்த அவருடைய இந்த கிரேட வந்து அப்படி இங்க இருக்கா, அப்படி இங்க எடுத்துட்டு போய் வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ட்ரேட் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு அளிச்சது. அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸே ஒரு டிக்ளைன்ல இருந்த, அப்படி டிக்ளைன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கிராஃப் வந்து அப்படியே ஸ்டெப் ஒரே லைன்ல இருந்த அந்த கிராஃப் அப்படிங்கிறது ஒரு மேட்ச்ல அப்படியே தூக்கிட்டு போச்சு. அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் டீம் புதுசா வரும்போது ராகுல் திவாட்டியாவை ஃபர்ஸ்ட் இதுலயே சைனிங் பண்ணாங்க. அதுக்கு குஜராத் டைட்டன்ஸோடைய ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு பிளேயராகவும் இருந்துட்டு வராரு. இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகல அப்படின்னாலும் ராகுல் திவாட்டியாவுடைய இந்த ட்ரேட் அப்படிங்கிறது ராகுல் திவாட்டியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ இந்த ட்ரேடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மயங்க் மார்க்கண்டேவுடைய ட்ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு ட்ரேடு தான். அது உங்ககிட்டயே விட்டுறேன், நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு. இந்த அஜிங்கே ரகானே ராகுல் திவாட்டியா இந்த ட்ரேடுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ட்ரேடை நம்ம பார்த்துருவோம். ஸ்டெஃபன் ரதர்ஃபோர்ட் டு மும்பை இந்தியன்ஸ். இந்த பக்கம் பிளேயர் ஷாப்ல வந்து மயங்க் மார்க்கண்டே டு டெல்லி கேபிட்டல்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் நடந்து முடிஞ்சது. மயங்க் மார்க்கண்டே டிசி பிளேயர் ஆயிட்டார். அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட டெல்லி போறாங்க.
அதாவது இவரு அஜிங்கியா ரகானவை என்கிட்ட கொடுங்கன்னு. அப்ப வந்து இவங்க பிளேயர்ஸ் வைக்கிறது வந்து ராகுல் தெவாட்டியா வச்சாங்க. எனக்கு இன்னொரு பிளேயர் வேணும் ராஜஸ்தான் கேட்கும் போது இவங்க மயக் மார்க்கண்டே வச்சாங்க. மயக் மார்க்கண்டே வாஸ் அ ஒன்லி பிளேயர் ஒரே ட்ரேடிங் விண்டோல 2 டீம் டிரான்ஸ்பர் ஆனது. மயக் மார்க்கண்டே மட்டும்தான் இந்த மாதிரி ஒரே டீம் இங்க இருந்து போயிட்டு திருப்பி அப்படியே இன்னொரு டீம் டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. டெல்லி போய் டெபியூ பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா ராஜஸ்தான் போயிட்டாரு. இப்படி வாங்கி அப்படியே வித்துட்டாங்க. அதுதான் நடந்துச்சு சிம்பிளா சொல்லணும்னா. ஐபிஎல் ஹிஸ்டரியில அப்புறம் வந்து ஒரு எப்படி ஆமா, சொல்றது, இந்த மாதிரி ட்ரேட் நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரியான ட்ரேட் இப்ப மட்டும் இப்படி இது ஒரு டைம் மட்டும் தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் இது மாதிரிதான் நடந்திருக்குது. இதுக்கப்புறம் நடக்கலாம், அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். மார்க்கண்டே அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட்டார். டெல்லி ஆபீஸ்க்கு உள்ள போனாரு, டெல்லி கான்ட்ராக்ட் சைன் பண்ணாரு. ஒரு 5 நாள்லயே அப்படியே அவரை ராஜஸ்தானுக்கு குடுத்துட்டாங்க. ராஜஸ்தானுக்கு பேக் பண்ணிடுவோம், பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. இதுல வந்து யார் வந்து வின் ஆனானா, நான் சொல்லியிருந்தேன்ல பஞ்சாபுக்கு ஒண்ணுமே எடுக்க முடியலன்னு. அதேதான் டெல்லி காட்சி. டெல்லி லாஸ்ட் இயர். ராஜஸ்தான் ஸ்டக் கோல்ட் வித் ராகுல் தெவாட்டியா. மயக் மார்க்கண்டேக்கு சான்ஸ் கிடைக்கல, தெவாட்டியா சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. ஆன் த அதர் ஹேண்ட் அஜிங்கியா ரகானேக்கு இங்க கேம் டைம் கிடைக்காம கஷ்டப்பட்டாரு. கேம் டைம் கிடைச்சாலும் அவர் பழைய ரகானேவா அவரால் இங்க இருக்க முடியல. கிட்டத்தட்ட அஜிங்கியா ரகானே ஒரு எத்தனை மேட்ச் ஆடி இருந்தாருன்னா ஒரு 10 மேட்ச் ஆடி இருந்தார். 121 ரன் அடிச்சாரு. மொத்தத்துக்கு ஸ்ட்ரைக் ரேட் 100. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஸ்டிண்ட் ஆஃப் அஜிங்கியா ரகானேனா இதுதான் அவரோட கெரியர். அதனால இதுக்கு வந்து அஜிங்கியா ரகானே டு டெல்லி 1 out of 10. மயக் மார்க்கண்டே ராகுல் தெவாட்டியா டு ராஜஸ்தான் ராயல்ஸ் 8.5 out of 10. இதுல மயக் மார்க்கண்டேவோட வேலை எதுவும் கிடையாது, 0 இம்பாக்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ராகுல் தெவாட்டியா டு ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்குதான் இந்த 8.5 out of 10. ஸோ இதுல மிஸ் பண்ணிட்டீங்க, ஷெஃபின் ரதர்ஃபோர்ட மிஸ் பண்ணிட்டீங்க. ரதர்ஃபோர்ட் அந்த டைம் கேம் டைம் கிடைக்கல, அந்த கடப்பார டைம்ல இருந்து உடச்சின்னு வர முடியல. 2வது ஸ்டிண்ட் வந்திருக்காருல்ல, இந்த தடவை சான்ஸ் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2020 அவர் வந்தப்போ ட்ராஃபி அடிச்சோம். அதே மாதிரி டெல்லி டு அங்க வந்து டெல்லி டு மும்பை டிரான்ஸ்ஃபர் ஆனாரு, இங்க வந்து ஜிடி டு மும்பை டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. ஸோ ரதர்ஃபோர்ட் ஈக்குவல் டு லக் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ இந்த சீசன் என்ன பண்றாரு அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த சீசன் கேம் டைமும் நான் கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ரதர்ஃபோர்டுக்கு. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாரு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அந்த வருஷம் இன்னும் சில ட்ரேட்ஸ் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ 2020ல. ஸோ அந்த ட்ரேட்ஸ் எல்லாம் பத்தி சொல்லிருங்க. கிருஷ்ணாபா கௌதம், அங்கித் ராஜ்புத் ஸ்டேட் ஸ்வாப். கிருஷ்ணாபா கௌதம் ஆர்ஆர்ல இருந்து பஞ்சாப் போனாரு, அங்கித் ராஜ்புத் பஞ்சாப்ல இருந்து ஆர்ஆர் போனாரு. இதுல கிருஷ்ணபா கௌதம் இவங்க பஞ்சாப் எடுத்து ஒண்ணுமே யூஸ் இல்ல, 2 மேட்ச் தான் கொடுத்தாங்க. அவரு ட்ரையல் அண்ட் எரர்னு உள்ள கொண்டு வரும்போதே ஹர்திக் பாண்டியாவும் பொலாடு வச்சு பொலன்னு பொழந்துட்டாங்க கடைசி ஓவர்ல. அதோட கிருஷ்ணாபா கௌதமோட பஞ்சாப் ஸ்டேண்ட் ஒரேடியா முடிஞ்சிருச்சு. அங்கித் ராஜ்புத் இங்கேயும் வந்து பஞ்சாபுக்கும் பெருசா ஒழுங்கா பவுலிங் போடல. ஒரு 9 எக்கனாமில போட்டார். ஒரு முக்கியமான மேட்ச்ல பொலாடு கூட ஒரு நோ பால் எல்லாம் போடுவார். அதுல வெறுத்து போய் பஞ்சாபும் வந்து எப்படியாவது ஷிப்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க. ராஜஸ்தானுக்கு வேற வழி இல்லாம இவர் கொண்டு வந்தாங்க. அந்த கிரைசிஸ் டைம்ல அவரால் ஒன்னும் டெலிவர் பண்ண முடியல. இது வந்து ஒரு எப்படி வின் வின் சுச்சுவேஷனா அந்த மாதிரி எல்எல் சுச்சுவேஷன். மொத்தத்துக்கு 2 டீமுக்குமே நான் ஆமா மொத்தத்துக்கு 2 டீமுமே இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நான் வந்து 2.5 out of 10 தருவேன். ஸோ நான் இந்த ட்ரேட்ல ஒரு ஹைலைட் இந்த ட்ரேட்ல நான் ஒரு ஹைலைட் ஒன்று பாக்குறேன். இந்த ட்ரேட்ல வந்து ஆக்சுவலா பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரேடோட முக்கியமான ஹைலைட்டே நம்ம தலைவன் பொலாடு தான். அன்கிட் ராஜ்பூட்ட ஒரு பொழந்தாருன்ட்டு அவரை ட்ரேட் பண்ணிட்டு தான் கிருஷ்ணப்பா கௌதம வாங்கினாங்க. கிருஷ்ணப்பா கௌதம வாங்குவியா நீ, நான் அவனையும் பொழக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்ககிட்டே பொழந்தது பொலாடு தான். ஸோ ஆக்சுவலா ட்ரேட் பண்ணி மட்டும் தலைவன் வந்து மும்பை இந்தியன்ஸ் சம்பவப்படல. இந்த மாதிரி ட்ரேட் ஆகி வர பிளேயர்ஸ் மூலியமாவும் சில இம்பாக்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க சொல்லும் போது எனக்கே ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங். அங்க இருந்து 2020 முடிஞ்சு இன்னும் 2020ல வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. ஒன்னு வந்து டவல் குர்கர்னி கமிங் பேக் டு மும்பை இந்தியன்ஸ். கேம் டைம் பெருசா கிடைக்கல, ஒரு மேட்ச் தான் ஒரு கிடைச்சது, அந்த எஸ்ஆர்எச்சோட லாஸ்ட் மேட்ச்ல சும்மா சான்ஸ் கொடுத்தாங்க. இன்னொன்னு மும்பை இந்தியன்ஸுக்காக ஒரு சிதேஷ் லாடுன்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு 5 வருஷமா. அவர் வந்து ரோஹித் சர்மாவோட கோச்சோட பையன், தினேஷ் லாடோட பையன் அவரு சிதேஷ் லாடு. இங்க மும்பைல ஒரே ஒரு மேட்ச் கிடைச்சது, ரோஹித் இன்ஜுரி ஆனதுனால. இந்த பஞ்சாபோட சிக்ஸ் அடிப்பார், ஷமி பால தூக்கி அடிப்பார்.
அதுக்கப்புறம் அவர் கேம் டைம் கிடைக்கல, கொல்கத்தா போனாரு, அங்கேயும் கேம் டைம் கிடைக்கல, ரிட்டையர் ஆயிட்டாரு. இதெல்லாம் ஜீரோ இம்பாக்ட்ஃபுல் இதுதான் ஸ்குவாட் டெப்த்துக்காக எடுத்த பிளேயர். 2021ல எப்படி நம்ம ராகுல் தெவாட்டியா பேசணும், டிகே பேசணும், கேதார் ஜாதவ் பேசணும், அந்த மாதிரியான பக்காவான இது ஆர்சிபி ஜாக்பாட் அடிச்சு. நீங்களே ஆரம்பிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சில பல ட்ரேட்ஸை நான் அப்படியே போயிட்டு வந்துருவோம், ஆர்சிபி பத்தி பேசுவோம். ஒரு சில ட்ரேட்ஸும் இருக்கு. 2021ல நடந்த ஒரு மிகப்பெரிய ட்ரேட் அப்படின்னா, ஆக்சுவலா இது வரைக்கும் நீங்க எல்லா டீம்ஸை பத்தியும் நோட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. 2021 வரைக்கும் ஒரே ஒரு டீம் வந்து எந்த ட்ரேடுமே, அதாவது பிளேயர்ஸை கொடுக்கவும் மாட்டோம் வாங்கவும் மாட்டோம்னு ஒரு முடிவோடையே கிட்டத்தட்ட 2021 முடி இருந்தாங்க. அந்த டீம் முதலா ட்ரேட் பண்ணது 2021ல தான். 2021ல தான் சிஎஸ்கே தங்களுடைய முதல் ட்ரேடிங் விண்டோவை பண்ணாங்க. அதாவது இது வரைக்கும் சிஎஸ்கே எந்த பிளேயரும் ட்ரேட்ல கொடுத்ததும் கிடையாது, வாங்கினதும் கிடையாது. 2021ல முதல் முறையா ஆல் கேஷ் ட்ரேடா ஒரு பிளேயரை வாங்கினாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட இருந்து ராபின் உத்தப்பாவை. ஸோ இந்த ட்ரேட் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லுவேன், இது வந்து ஒரு வின் ட்ரேட், சாரி இது வந்து ஒரு வின் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கேக்கு. ஏன்னா ராபின் உத்தப்பா சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 2 டிராஃபி வின்னிங் ஸ்குவாட்ல இருந்தாரு 2021 and 2023ல, ஏகப்பட்ட ரன்ஸ் அடிச்சாரு. சோ 21 தான், 23 ரிட்டையர் ஆயிட்டாரு. ஓகே 23 அந்த சாரி அந்த கமெண்ட்ரி பாக்ஸ்ல தான் இருந்தாரு. பட் 2021 ஒரு மேஜர் டிராஃபி வின்னிங் சைட்ல இருந்தாரு சிஎஸ்கேக்காக. ஸோ இந்த சிச்சுவேஷன் இதை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானுக்கு ஒரு லாஸ் அண்ட் சிஎஸ்கேக்கு ஒரு வின் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிளேயர் ஒரு 3 to 4 years இருக்கு அப்படிங்கும் போது பேக் பண்ணிருக்கலாம். பட் சிஎஸ்கே அதை பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே உடைய இந்த முதல் ட்ரேடை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் ட்ரேடு பக்காவான ட்ரேடு. இத வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டா உத்தப்பா கொண்டது. உத்தப்பா மேல ஊறப்பட்ட கிரிட்டிசிசம் வச்சாங்க. உத்தப்பா எதுக்கியா? ஏன்னா அந்த சீசன் 2020 ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகல. மறுபடியும் டேடிஸ் ஆர்மிஸான்னு எல்லாரும் தலையில துண்டு போட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி நெகட்டிவாவே இருந்தாங்க. கரெக்டா குரூஷியலான டைம்ல வந்து உத்தப்பா அடிப்பார். குவாலிஃபயர் 1ல அமைதியா ஒரு பெஞ்சிலே வச்சிருந்தாங்க. ரெய்னாவால பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு உத்தப்பா ரீப்ளேஸ் பண்ணாரு. என்ன இது வரைக்கும் வெயிட் பண்ண இதுக்கோசம் தான் காத்துன்னு இருந்தன்ற மாதிரி உத்தப்பா பூந்து கட்டுவார் இந்த பெர்ஃபார்மன்ஸ். அதை பார்த்த உடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ், தலைவா இத்தனை நாள் எங்கேயா இருந்த? உத்தப்பா சொல்லுவாரு, ஆனா இந்த பெஞ்சில தாங்க இருந்தேன். அந்த மாதிரி பெஞ்சில அமைதியா இருந்த ஒருத்தவர் என் கிட்ட இன்னும் சரக்கு இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணாரு. டேடிஸ் ஆர்மியோட மிகப்பெரிய அம்பாசிடர்னா நான் உத்தப்பா காட்டுவேன் ஷேன் வாட்சனுக்கு அப்புறம். அந்த மாதிரி டேடிஸ் ஆர்மியில இருந்து எழுந்து வந்த ஒரு பிளேயர். இன்னைக்கு ஹோலி ட்ரினிட்டி வந்து அந்த சிஎஸ்கேவோட மந்திரத்தை மொத்தமா இழுத்து மூடிட்டாங்க, அது வேற கதை. ஆனா உத்தப்பா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சைனிங் ஃபார் சிஎஸ்கே, சாலிட் 8.5 out of 10. ஸோ சிஎஸ்கே உடைய முதல் ட்ரேடு வந்து அது ஹிட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், பண்ணா இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அது ஆக்சுவலா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட இருந்து 2 ட்ரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரேடை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ட்ரேடை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டு தான் இருந்திருப்போம் நம்ம சேனல்ல. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அடுத்த ஆர்சிபிக்கு வருவோமே. ஆர்சிபியில நடந்த ஒரு மிகப்பெரிய ட்ரேட் 2021ல ஆர்சிபி பண்ண ஒரு பிக்கெஸ்ட் ட்ரேட் அப்படின்னே சொல்லலாம். ஆர்சிபியோட ஹிஸ்டரியில இந்த மாதிரியான ஒரு ட்ரேட். ஆக்சுவலா இந்த பிளேயர் அவ்வளவு இம்பாக்ட் கொடுப்பாரு அப்படின்னு அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஹர்ஷல் பட்டேல் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆர்சிபி வந்தாரு. இதே மாதிரிதான் ஆர்சிபிக்கு சாரி ஹர்ஷல் பட்டேலுக்கு இதுக்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்தப்போ அவ்வளவு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பிளேயரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஒரு சில மேட்சஸ் விக்கெட் எடுப்பாரு, சில எப்படி சொல்றது யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பெரிய பவுலர்ஸ்க்கு நடுவுல ஒரு 4 ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர் அப்படி யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வருஷம் ஆர்சிபிக்கு வந்தாரு. ஹர்ஷல் பட்டேலா வந்தவரு பர்பிள் பட்டேலா மாறி போனாரு ஆர்சிபிக்கு. அந்த வருஷம் பர்பிள் கேப் வின் பண்ண ஒரு பிளேயர் ஆர்சிபி ட்ரேட் மூலியமா, ஆல் கேஷ் ட்ரேட் மூலியமா டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து வாங்கினாங்க. ஆர்சிபி இது வரைக்கும் பல பிளேயர்ஸை கொடுத்துருக்காங்க, பல பிளேயர்ஸை வாங்கியிருக்காங்க. 2009ல ராபின் உத்தப்பா வாங்கினாங்க. ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா இருந்தாரு. பட் அதை விட ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் பைனா ஆர்சிபிக்கு இது வரைக்கும் பண்ண ட்ரேட்ஸ்லயே ஹர்ஷல் பட்டேலோடைய ட்ரேட் அப்படிங்கறத ஒரு முக்கியமான ட்ரேடா நான் பார்ப்பேன். அண்ட் பெரிய இம்பாக்ட் கொடுத்த ஒரு ட்ரேடாவும் நான் இதை பார்ப்பேன். சோ இந்த ட்ரேட் அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சொல்ல போனா இந்த ஒரு ட்ரேட், இந்த ஒரு பிளேயர் இவ்வளவு இம்பாக்ட் தருவாரு அப்படின்னு.
ஹர்ஷல் பட்டேல் வந்து அவங்க எடுத்துன்னு வந்தது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் பிளேயருக்காக தான் கொண்டு வந்தாங்க, அப்பப்ப சான்ஸ் கிடைக்கும் தான் நான் நினைச்சேன். ஆனா அவர் 11ஸ்ல போட்டுட்டு அந்த சென்னை பிச்சை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இங்க இருந்து நீங்க சொன்னீங்க ஹர்ஷல் பட்டேல் பர்பிள் பட்டேலா மாறணும் தருணம். சீரியஸா ஹர்ஷல் பட்டேல் அதுக்கப்புறம் வந்து விக்கெட்ஸ் அறுவடை பண்ணினே இருந்தார். ஈவன் தோ இஸ் ஹேவிங் பேட் சீசன், அவர் வந்து ஒரு சீசன்ல 15 விக்கெட் குறைவில்லாம எடுக்க ஆரம்பிச்சார். he was highly impactful. ஆர்சிபிக்காக கிட்டத்தட்ட ஒரு 65 விக்கெட்ஸ் எடுத்தார் அந்த மூணு சீசன்ல. பிராவோட ரெக்கார்டை ஈக்குவலைஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு மேட்ச் கழிச்சிருந்தா பிராவோ ரெக்கார்டே அவர் உடைச்சிருப்பார். அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், ஹை சக்சஸ்ஃபுல் டிரான்ஸ்பர், 9 out of 10. ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஒரு விக்கெட் அறுவடை பண்ற பவுலர்ஸ் கிடைக்கிறது வெரி ரேர். சன்ரைசர்ஸ்ல போன வருஷம் ரொம்ப மோசமான சீசனு, அதுலயும் அவர் 16 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. அதுல இருந்தே அவரோட ஸ்லோ பால்ஸ் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்லோ பால் போடுற பவுலர். இந்த ஒரு இதை வச்சு அவர் வந்து T20 ஸ்குவாட் வரைக்கும் போனார். அங்க ஸ்லோ பால் எடுக்கல அன்பார்ச்சுனேட்டா. ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இன் IPL ஹிஸ்டரி, RCB ஸ்டக் கோல்ட் இன் இட். ஹர்ஷல் பட்டேல் பர்பிள் பட்டேலா மாறினதுக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் மிக முக்கியமான டிரான்ஸ்ஃபர். டெல்லிக்கு இது ஒரு மிகப்பெரிய லாஸ். ஸோ ஆக்சுவலா அந்த கான்டெக்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா டெல்லிக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் தான். பட் டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்தப்போ இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இந்த மாதிரி தான் டெல்லி சில பல பிளேயர்ஸை இழந்தாங்க. ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கட்டும், ஹர்ஷல் பட்டேலா இருக்கட்டும், ஏகப்பட்ட பிளேயர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி தான் இழந்துட்டே வந்தாங்க. ஸோ அவங்க டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் என் கூட தாண்டா இருந்தீங்க, இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சாம்பிளாச்சு நீ என்கிட்ட காமிச்சியாடா அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ ஸ்டில் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ட்ரேட் பண்ணும்போது டெல்லி கேபிட்டல் ஓனர்ஸ் கொஞ்சம் பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கும்போது பெர்ஃபார்ம் பண்ண ட்ரேட் பண்ணிருக்காங்க. இப்ப ஒரு ட்ரேடு நடந்திருக்குது, அது என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். அதுவும் கண்டிப்பா ஜாக்பாட் ட்ரேடா தான் இருக்கும்னு நான் நம்புறேன் ராஜஸ்தானுக்கு. பாப்போம். டோனோவன் ஃபெராரியாவை தான் சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டோனோவன் ஃபெராரா இந்த ஒரு டைம்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் நாக்ஸ் டொமஸ்டிக் T20ஸ்லயும் சரி மற்ற கண்ட்ரிஸ் நடக்கிற T20ஸ்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பாப்போம் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஆல்மோஸ்ட் இன்னொரு எப்படி சொல்றது இன்னொரு ஹார்ட் பிரேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே பாப்போம். 2021ல இன்னொரு டிரான்ஸ்ஃபர், டேனியல் சாம்ஸ் டெல்லில இருந்து RCB. சான்ஸ் கிடைக்கல, அது ஒரு ஜீரோ இம்பாக்ட் தான். ஆனா அந்த ட்ரேட்ல போய் நெகட்டிவ் இம்பாக்ட் பண்ணாரு. இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த ட்ரேட்ல வந்து ரெண்டு டீமுமே வின் வின் சிச்சுவேஷன் தான். கடைசியில மும்பை இந்தியன்ஸுக்கு தள்ளி மும்பை இந்தியன்ஸ் சம்பந்தமே இல்லாத மும்பை இந்தியன்ஸுக்கு டேனியல் சாம்ஸை தள்ளி -1000 ஆக்குனது இந்த ஒரு ட்ரேடு தான். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்கிருந்து அப்படியே பார்த்துட்டீங்க அப்படின்னா 2023ல சில IPL ட்ரேட்ஸ் நடந்துச்சு. 2022 IPL ஒரு மெகா ஆக்ஷன் சீசன் அப்படிங்கறதால 23ல தான் அடுத்த ட்ரேட்ஸ் நடந்துச்சு. இதுலயும் ஷார்துல் தாக்கூர் இடம்பெற்றிருந்தாரு. ஸோ ஷார்துல் தாக்கூர் KKR வந்தாரு ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ஆல்கேஷ் ட்ரேடா. சாரி ஆல்கேஷ் ட்ரேட்ல ஒரு பிளேயர் ஸ்வாப்னு நினைக்கிறேன். அமன் கான் ஸ்வாப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அமன் கான் டெல்லி ஷார்துல் தாக்கூர் ஃப்ரம் டெல்லி டு KKR ஒரு பிளேயர் ஸ்வாப் நடந்துச்சு. லாக்கி ஃபெர்கியூசன் அண்ட் குர்பாஸ் இவங்களுக்கு நடுவுல ஒரு ட்ரேட் நடந்துச்சு. ரொமேரியோ ஷெப்பர்ட் LSGல இருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தாரு. ஸோ ஜேசன் பேரண்டோஃப் அடுத்த வருஷம் சாரி அண்ட் ஜேசன் பேரண்டோஃப் RCBல இருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தாரு ஆல்கேஷ் ட்ரேடா. ஸோ இந்த 2023ல நடந்த ட்ரேட்ஸ் அண்ட் இதோட இம்பாக்ட்ஸ் அண்ட் இதோட ரேட்டிங்ஸ் என்ன ப்ரோ? ஷார்துல் தாக்கூர் டு KKR, RCB கூட ஒரு மேட்ச் அந்த 68 அடிப்பாரு. அதை தவிர ஷார்துல் தாக்கூர் வாஸ் நாட் ஹேவிங் பெஸ்ட் டைம்ஸ் இன் KKR. டெல்லிலயும் பெஸ்ட் டைம்ஸ் கிடைக்கல. அமன் கான் இந்த பக்கம் இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அப்பப்ப கேம் டைம் கிடைச்சது. அந்த ஒரு டெல்லி அந்த சீசன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, ஒரு லாஸ்ட் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல தான் முடிச்சாங்க. ரெண்டுமே வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் தான். ஷார்துல் தாக்கூர் டு KKR ஓரளவு இம்பாக்ட்லெஸ் தான், நாட் அ பிக் இம்பாக்ட். ஏன்னா அந்த சீசன் KKRம் பாட்டம் ஆஃப் த டேபிள், இன்னும் 7வது இடமும் இன்னும் தான் பிடிச்சாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. டெல்லி 9வது இடம் பிடிச்சது, நாட் அ கிரேட் இம்பாக்ட்னு சொல்லலாம் ரெண்டுமே. ஸோ ரெண்டு டிரான்ஸ்ஃபரும் ஒரே ஸ்வாப்புக்கு 2 டிரான்ஸ்ஃபரும் 4 out of 10 கொடுப்பேன். இந்த பக்கம் ராக்கி ஃபெர்கூசன் ரஹமுல்லா குர்பாஸ் ரெண்டு பேருமே KKR அக்வயர் பண்ணுச்சு. அந்த டைம் இதே மாதிரிதான் ஒரு பெரிய பஸ்ஸோட வந்தாங்க, ஒரு 40 crores எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அது இதுன்னு கழிச்சு போட்டு.
ஆனா அதை வந்து ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணல, ஓவர் ஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி சைனிங்ஸ்ல. ராக்கி ஃபெர்குசன் அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆகி போயினே இருந்தார். அந்த 10 கோடிக்கான ஜஸ்டிபிகேஷன் அவர் கொடுக்கல. ராமனுல்லா குர்பாஸ் ரெகுலர் ஸ்டார்டர் ஆனார். ராமனுல்லா குர்பாஸ் ஒரு ரெகுலர் ஸ்டார்டர் ஆகிட்டு, ஒரு நிமிஷம், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ராமனுல்லா குர்பாஸ் இங்க கேகேஆர் ஸ்டார்டர் ஆனார். அதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவ் அவரோட கரியருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸா பார்த்தா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, நாட் அ கன்சிஸ்டன்ட் ஒன். இந்த டிரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் ஃபெர்கூசன் டு கேகேஆர் 3/10, குர்பாஸ் டு கேகேஆர் 6/10. இன்னொன்னு ஜேசன் பெகன்ட்ராஃப் டு மும்பை. மும்பையோட பவுலிங் லைனப் அந்த டைம்ல வந்து அகல பாதாளத்துல கடந்த ஒரு பவுலிங் லைனப். அதுல வந்து நீங்க வந்து 9 எக்கனாமில போட்டாலே உங்களை ஐயா சாமி நல்லதனமா போட்டிருக்கிறான்னு எல்லாரும் அதை கொண்டாடதான் பண்ணாங்க மும்பை. ஏன்னா அந்த சீசன் வந்து ரோஹித் சர்மா சொல்லியிருப்பாரு, டிஃபெண்ட் எனி டோட்டல் எனி டே, அதை அடிச்சுட்டு சேஸ் எனி டோட்டல் எனி டேன்ற மாதிரியான ஒரு பிளே விளையாடிச்சு மும்பை இந்தியன்ஸ். அதுல வந்து இவர் வந்து 10க்கு நீ கீழே கொடுத்தாலே எங்களுக்கு போதுண்டா சாமின்ற மாதிரி இருந்துச்சு அந்த சீசன்ல. பொறுத்த வரைக்கும் இல்ல அந்த சீசன்ல இந்த டீமை வச்சுட்டு எப்படி தலைவா பிளே ஆஃப் முடி வந்த அப்படின்னு கேட்கதான் வச்சது ரோஹித் சர்மாவை. அர்ஜுன் டெண்டுல்கர் பாம்பேல ஒரு செலவு வைக்கணும். ஆனா அதுக்கு அடுத்த ட்ரேடை பத்தி பேச வரும், அது ரொம்ப புண்ணா இருக்குச்சு. வரோம் ஜேசன் பெகன்ட்ராஃப் டு மும்பை 6.5/10. ஸோ ஆக்சுவலா அந்த சீசன் நான் வந்து 6.5 நான் வந்து ஒரு 8 கொடுப்பேன். ஏன்னா அந்த சீசனுடைய பவுலிங் லைன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ்ல அப்படி ஜஸ்பிரீத் பும்ரா போயிட்டாரு, ட்ரெண்ட் போல்ட் இல்ல, ஜோஃப்ரா ஆர்ச்சரை ஒரு 8 crore எடுத்தாங்க. அவர் அந்த சீசன் விளையாட மாட்டாரு, நீங்க இந்த ஒரு சீசன் அவரை வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால ஜோஃப்ரா ஆர்ச்சரும் அந்த சீசன் இல்ல, அர்ஜுன் டெண்டுல்கர், ஆகாஷ் மத்வால் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு மும்பை இந்தியன்ஸ் அந்த சீசன் ஆக்சுவலா ஜேசன் பெகன்ட்ராஃப் தான் அந்த பவுலிங் யூனிட்டை லீட் பண்ணிட்டு போனாரு மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதுக்காகவே நான் ஒரு 8 தருவேன் இந்த டிரான்ஸ்பருக்கு. அங்கிருந்து 2024க்கு போனோம்னா ஐபிஎல் வரலாற்றிலே நடந்த ஒரு மிக முக்கியமான ட்ரேட் அப்படின்னா 2024 நடந்துச்சு. 3 டீம்ஸ் நடுவுல இது நடந்துச்சு. ஆக்சுவலா 2 கேஷ் ட்ரேடாவும் நம்ம பார்க்கலாம், இல்ல 3 டீம்ஸ் பிளேயர்ஸை ஸ்வாப் பண்ண மாதிரியும் பார்க்கலாம். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்ற யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து ட்ரேட் ஆவாரு அப்படின்னு. ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஹோம் கம்மிங் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்த ஒரு ட்ரேட். குஜராத் டைட்டன்ஸ் அவங்களுடைய கேப்டன், அவங்களுடைய பிரைம் பிளேயரை ட்ரேட் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய பிரைம் பிளேயரை குஜராத்துக்கு இழந்தாங்க. பட் திரும்ப மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு. ஸோ எப்படி சொல்றதுன்னா மும்பை இந்தியன்ஸோடைய ஒரு முகமாவே இருந்த ஹர்திக் பாண்டியா ஒரு 2 சீசனா இல்ல அப்படிங்கும் போது, அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அந்த 2 சீசன்ல ஒரு டிக்ளைன் ஸ்டேஜை நோக்கி போயிட்டு இருந்தப்போ மும்பை இந்தியன்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரேடை பண்ணி ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த சைடு கேமரூன் கிரீன் மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் சீசன் வித் போத் பேட் அண்ட் பால். ஸோ அவர் அங்க இருந்து இந்த ஹர்திக் பாண்டியா வர ஒரு காரணத்துக்காக ஆர்சிபிக்கு போனாரு. ஸோ இந்த 3 டீம்ஸ்மே ஆக்சுவலா பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த சீசனுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க 3 பேர் தான் ட்ரேட் பண்ணீங்க, இந்த 3 டீம்ஸும் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல தான் இருந்தாங்க அந்த ட்ரேட்ல. ஆக்சுவலா அந்த ஹோலி ட்ரையோ அப்படின்னா பெர்ஃபெக்டா இந்த ஒரு ட்ரேட்ல தான் பொருந்தும். ட்ரேட்ல இன்னொரு 3 டீமுமே ஒரே ட்ரேடு, 3 டீமுமே க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரேட் இருந்துச்சு. இதுல ஆர்சிபி கடைசியில ஒரு தப்பிச்சு பிளே ஆஃப் முடி போயிட்டாங்க. பட் போத் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் பிளே ஆஃப் போன டீம்ஸ் அப்படியே பாட்டம் ஆஃப் த டேபிள்ல போய் ஒருத்தர் உடன் ஸ்பூனு, ஒருத்தர் வந்து பெனல்டி மேட் பொசிஷன்ல பினிஷ் பண்ணாங்க. சோ இந்த ட்ரேட் 9th ஸ்பாட் தான் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. இல்ல 8 ஓகே. இல்ல ஆக்சுவலா இந்த 3 டீம்ஸ் தான் இருந்தாங்க. ஓகே இந்த 3 டீம்ஸ் இருந்தாங்க. ஆர்சிபி வந்து வரட்டாமேன்னு கிளம்பிருச்சு. நம்ம கூட டிராவல் பண்ணது பஞ்சாப் தான் கட்சியில. சம்பந்தமே நம்ம பஞ்சாப் வந்தாங்க. இந்த ட்ரேட் எப்படி ப்ரோ பாக்குறீங்க? ஆக்சுவலா பெனிஃபிட் அடைஞ்சாங்க மும்பை இந்தியன்ஸ் சொல்ல போனா ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரியான பிளேயர் வாங்கி. பட் அந்த பர்டிகுலர் சீசன் அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு எப்படி சொல்றது, ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஒரு மறக்கக்கூடிய ஒரு சீசனா தான் அது அமைஞ்சது. ஆக்சுவலா நான் வந்து 2024 மட்டும் எடுத்து கன்சிடர் பண்ணோம்னா ஹர்திக் பாண்டியா டு மும்பை இந்தியன்ஸ் வாஸ் a highly negative impact. இப்ப வரைக்கும் ஹர்திக் பாண்டியா டு மும்பை இந்தியன்ஸ் நாட் அ சக்சஸ்ஃபுல் ட்ரேட் பேஸ்ட் ஆன் இஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் 2023ல ஒரு நல்ல டீமை செட் பண்ணி கொண்டு வந்து இருந்தாங்க. லைக் ரமன்தீப் சிங், நேஹல் வதீரா, ஆகாஷ் மத்வால்,
அப்புறம் டிம் டேவிட், கெமரூன் கிரீன், அதே டைம் ரொமாரோ ஷெப்பர்டு எல்ஹெச்ல இருந்து எம்ஐ சைன் பண்ணி கிறிஸ்டியன் வந்துச்சு. ஸ்டப்ஸ். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர்லாம் இருந்தாங்க, விஷ்ணு வினோத், அதெல்லாம். இதை வச்சு அவங்க வெறும் பவுலிங்க மட்டும் சார்ட் அவுட் பண்ணி கிறிஸ் ஜோர்டன் இருந்தாரு. 2024 நல்லா போகும்போது நல்லா போகும்போது எதுக்கு ஜார்டன்? இல்ல எனக்கு விஷ்ணு வினோத்னு சொன்னீங்கனாலே எனக்கு விஷ்ணு வினோத், இஷான் கிஷன் சொன்னீங்கன்னா எனக்கு கிறிஸ் ஜோர்டன் தான் ஞாபகம் வருவாரு. இதுக்கு என்ன ஒரு கோயின்சிடென்ட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அந்த ஒரு மேட்ச், பர்டிகுலர் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த விஷ்ணு வினோத், இஷான் கிஷன் அண்ட் கிறிஸ் ஜோர்டனோட கனெக்ஷன் எப்படின்னு அப்படின்னு. கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு குவாலிஃபை 2 வந்தது. இந்த மாதிரி ஒரு சூப்பர் டீம் இத வச்சு மும்பை இந்தியன்ஸ் பில்ட் பண்ணாம ஹர்திக் பாண்டியா உள்ள எதுக்காக கொண்டு வந்தாங்க? இதுதான் பண்ற ஒரு தப்பு பிரான்சைஸ். ஒரு பிளேயரோ ஒரு இதுவோ விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது அவ்வளவுதான், முடிஞ்சதுதான். குட் பை சொல்லிட்டீங்கன்னா அது குட் பை தான். திருப்பி நீங்க கம்பேக் பண்றீங்கன்னு அவங்களோட இருக்கிற ரெஸ்பெக்டும் போயிடும். இது லைஃபுக்கும் பொருந்தும். உடனே என்ன தத்துவ பீடின்னு சொல்லிடாதீங்க. நான் வரல, நான் அந்த விளையாட்டுக்கு வரல. உண்மையில ஒரு இது முடிஞ்சிருச்சுன்னா அது தட்ஸ் தி எண்ட். அவங்க அது போயிட்டாங்கன்னா அது ஒரு ரெஸ்பெக்டிவ் எண்டிங்கா முடிச்சிடணும். நீங்க திருப்பி அவரை கொண்டு ஹர்திக் பாண்டியா என்ன நடந்துச்சு? அவரை கொண்டு நீங்க கேப்டன் ஆக்குறீங்க, அதோட பெரிய பேக் ஃபயர் ஆச்சு. ரோஹித் சர்மா அந்த டைம்ல வேர்ல்டு கப் தோத்துட்டு இருந்தார். அந்த சமயத்தை நீங்க அவருக்கு கேப்டன்ஷிப்பை ஸ்டைஃபா பண்றன்றது ஒரு ஆல்மோஸ்ட் ஃபேன்ஸ் எப்படி எடுத்துனா ஒரு பேக் ஸ்டாபிங் மாதிரி எடுத்துக்கிறாங்க. டீமுக்குள்ள கேஓஸ் ஆச்சு, குழப்பமான. ஃபேன்ஸும் யாரும் சப்போர்ட் பண்ணல, எல்லாரும் பூ தான் பண்ணாங்க ஹர்திக் பாண்டியா. அது அப்படியே நெகட்டிவ் இம்பாக்டா பிச்சில் காட்டுச்சு. ஒரு சூப்பர் டீமை இழந்தாங்க. அந்த சீசன்ல மும்பையை விட்டு வெளியே போன ரமன்தீப் சிங் கேகேஆர்ல கலக்கி இருந்தாரு. கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ் அடுத்த டிவினேஸா அங்க மாறி இருந்தாரு டெல்லியில. டெவால் பிரேவிஸ் கேம் டைமே கிடைக்கல மும்பை இந்தியன்ஸ்ல. அது இந்த மாதிரி ஊறப்பட்ட கேஓடி சிச்சுவேஷன்ல போயிட்டாங்க. இஷான் கிஷனாலே பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. யாருமே இல்லாம ஒரு மாதிரி ஆகாஷ் மதுவால் அவர் அவர் 2023 எப்படி சூப்பரா போட்டாரு, அதுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப சுமாரா போட்டாரு ஆகாஷ் மதுவால். பர்ஃபார்மன்ஸே வரல. டீமோட மொரல் மொத்தமா உடைஞ்சு போச்சு. ஹர்திக் பாண்டியா as a batsman still not gained this old பாண்டியா. பழைய பாண்டியன் வெளியே வரல. ஜிடிக்காக எப்ப அவர் அந்த நம்பர் 3 போயிட்டாரோ அதுக்கப்புறம் இன்னமும் அவர் ஐபிஎல்ல அந்த ஒரு பினிஷிங் எபிலிட்டிக்காக கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாரு. ஆர்சிபி கிட்ட இந்த ஒரு 15 பால்ல 40 அடிச்சாலும் அந்த கன்சிஸ்டன்சி காணும். 2020க்கு அப்புறம் அவர் கிட்ட இருந்து அந்த ஒரு பழைய பவர் ஹிட்டிங் பாண்டியாவை காணல. வெறும் பவுலிங் பாண்டியாவா தான் இருக்காரு. ஆல்சோ ஆஸ் அ கேப்டன் போன முறை இருந்த சூப்பர் டீமுக்கு நீங்க கண்டிப்பா எப்படியாவது நீங்க ஃபைனல் ஸ்னீக் இன் பண்ணி இருக்கணும். they had the team, they failed to do. ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டனா அவருக்கு ஒரு பிரஷர் உள்ள இருந்துச்சுன்னே இருக்குது. இது நான் இதை ஃபுல்லா சொல்லிட்டேன்னா அடுத்து மும்பை இந்தியன்ஸ் ரிவ்யூல என்னால ஃபுல்லா பேச முடியாது. அதனால இந்த டிரான்ஸ்ஃபருக்கு நான் 7 out of 10 தான் நான் தருவேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஸ்டில் ஆஸ் அ டைம் he can change. மும்பையோட போஸ்டர் பாயா இருந்தாரு. அதனால அவர் இஸ் டிசைர் டு கம் டு மும்பை இந்தியன்ஸ், அதனால உள்ள வந்தார். ஊறப்பட்ட கேஓட்டிக் சிச்சுவேஷன்ல இருந்து போன சீசன் ஓரளவு ஸ்டெபிலிட்டி ஆகி வந்துட்டாங்க. ஹர்திக் பாண்டியா ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். இந்த ட்ரேட் ஒரு சாலிடான ட்ரேடா இருக்கணும்னா அடுத்து வர்ற இந்த 2 சீசன்ல ஹர்திக் பாண்டியா ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அகைன். அது வரைக்கும் இந்த ட்ரேட் ஒரு மிக்ஸ்டு ட்ரேட் தான். ஸோ அதே மாதிரி கேமரூன் கிரீன் டு ஆர்சிபி, இந்த ட்ரேடும் ஆக்சுவலா இதுல இந்த ஒரு ட்ரேடோட ஒரு பார்ட்டாவது நடந்துச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல 3 டீம் பர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தோணுச்சு, இனிமே எவனாவது வாழ்க்கையில ட்ரேட பத்தி நினைப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆர்சிபி அதுக்கப்புறம் அப்படி இப்படி காம்பினேஷன்லாம் கழிச்சு போட்டு இவருக்கு ஒரு ஐடியால ஒரு பொசிஷனை கொடுத்துட்டாங்க. இவரை ஃப்ளோட்டிங்லேயே விட்டுட்டு இருந்தாங்க. இவருக்குன்னு சரியான ஒரு பொசிஷன் கிடைக்கல. லேட்டர் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல கேமரூன் கிரீன் முடிச்சுக்கிறாரு. அது ஆர்சிபிக்கு அட்வான்டேஜா இருந்துச்சு. போத் பேட் அந்த பால் கரெக்டா ஒரு 170 ஸ்ட்ரைக் ரேட் 180 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சு கொடுக்கறது அந்த மாதிரி இருந்துன்னே இருந்தாரு. அதனால கடைசி கட்டத்துல ஆர்சிபிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது ஆர்சிபி ஸ்டக் கோல்டு நெட். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 8.5 out of 10. ஆனா அன்பார்ச்சுனேட்லா அவங்களால ரீடைன் பண்ண முடியல. இப்ப அவங்களால திருப்பி எடுக்கிறதும் கஷ்டம் என்னதான் பிரைஸ் இருந்தாலும்.
அந்த ஒரு சீசன் கேமியோவா இது பண்ணி கொடுத்தாரு. ஆர்சிபிக்கு ஜாக்பாட் அடிச்சுது. இந்த பக்கம் நம்ம இதை ரெண்டு பேசிட்டு இருந்தால, மூணாவது பக்கம் இவ்வளவு கலவரத்துல நம்ம தலைவருக்கு தான் திண்ணையில கடந்த திடுக்குன்னு வந்துச்சா கல்யாணம்ன்ற மாதிரி செவனேன்னு இருந்த சுப்மன் கில் கேப்டன் ஆனார். அது வரைக்கும் 2 சீசன் பக்காவா போயின்னு இருந்துச்சு. திடீர்னு 5 கோடி பஸ்ஸோட அவங்களும் எடுத்துட்டு வந்தாங்க ஷாருக் கான் அவரு இவருன்னு. பாண்டியாவை அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடியல. பாண்டியா போனது மும்பைக்கு எந்த அளவுக்கு மைனஸ் இம்பாக்டா இருந்துச்சோ அதே அளவு இம்பாக்ட் ஜிடிக்கும் ஆச்சு. ஷமி பாண்டியான் 2 கை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இவங்க ஜிடி. இந்த டிரான்ஸ்பர் ஐபிஎல் வரலாறுல திருப்பி டிரான்ஸ்பரே நடக்குமான்ற அளவுக்கு தான் கேள்வி நடந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா இந்த சீசனு இதுதான் முக்கிய புள்ளி. ரெவல்யூஷனரி டிரான்ஸ்பருக்கான முக்கிய புள்ளி இந்த டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஜிடிக்கு இதனால பெரிய லாஸ். அவங்களுக்கு 3/10. எம்ஐக்கு போன சீசன் ஏதோ முடிச்சதுனால 7/10. ஆர்சிபி கிரீனை எடுத்ததுனால 8.5/10. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருந்து அதே வருஷம் இன்னொரு ட்ரேடும் நடந்துச்சு. அதுவுமே சொல்ல போனா அப்படின்னா டீமுக்கு பெனிஃபிட்ரியா இருந்துச்சான்னு தெரியல, அந்த பிளேயருக்கு ஒரு பெனிஃபிட்ரியான ஒரு பொசிஷனை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அந்த ட்ரேட். எல்எஸ்டில இருந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் டு மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு சீசன் முடிஞ்ச உடனே அடுத்த வந்த மெகா ஆக்ஷன்ல அப்படியே அங்கிருந்து ஆர்சிபி போனாரு. இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர் அப்படின்னா ரொமாரியோ ஷெப்பர்ட். அதே மாதிரி ஆர்சிபிக்கு ஒரு பேஸாவும் மாறி இருக்காரு. இன்னும் டைம் இருக்கு. ஸோ ஆர்சிபி இந்த பிளேயர் ரீடைன் பண்ணி அடுத்த ஒரு 6-7 சீசன் ஒரு பிளான்ல ஒரு 6 to 7 சீசன் ரன் கொடுத்தாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பொலார்டு என்ன பண்ணி கொடுத்தாரோ அதுல ஒரு 60 to 70% ஆர்சிபிக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் ஆர்சிபி இந்த பிளேயர் எடுத்திருக்காங்க. பட் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்டில இருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ட்ரேட் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ட்ரேடா நான் பாக்குறேன். ஸோ இதுதான் ஸோ இந்த ட்ரேட் எப்படி நீங்க பாக்குறீங்க? கொஞ்சம் குயிக்கா போயிடலாம். எல்எஸ்சில இருந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்தது நல்ல ஒரு ட்ரேடு தான் மும்பையை பொறுத்த வரைக்கும். ஆனா அது மும்பை கேபிட்டலைஸ் பண்ணல. அந்த ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இன்கன்சிஸ்டன்சின்றதுனால அவர் வெளியே உட்கார வச்சுட்டாங்க. ஆனா இந்த வருஷம் தான் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசனா இருந்திருக்கு ஓவரால் அரௌண்ட் த குளோபலையும். அதனால இது அவங்களையும் குறை சொல்ல முடியாது. மெகா ஆக்ஷன்ல விட்டுதான் ஆகணும், அவங்களோட பிளான்ஸ் வேறண்டு. மும்பைக்கு இது நான் 6/10 தருவேன். நம்ம இன்னும் ஒரு டிரான்ஸ்பர் இருக்குது, 2 டிரான்ஸ்பர் இருக்குது. அதுல இந்த டிரான்ஸ்பர் ஆவேஷ் கான் எல்எஸ்டி டு ஆர்ஆர். இது ஒரு பிளேயர் ஸ்வாப். தேவ்தத் படிக்கல் ஆர்ஆர் டு எல்எஸ்டி. இந்த பக்கம் எல்எஸ்சி ஆர்ஆருக்கு நான் ஒரு வின் சிச்சுவேஷனா நான் எடுத்துப்பேன். ஆவேஷ் கான் பிகம் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் பிளேயர் இன் ஆர்ஆர். ஆர்ஆருக்கு ஒரு இந்தியன் பவுலர் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த சமயத்துல இவங்களை எடுத்ததுனால ஆவேஷ் கானும் தன்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்தாரு. ஒரு 16 விக்கெட்ஸ் 15 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்தாரு. சரியா தெரியல, நம்பர்ஸ் தெரியல. ஆன் த அதர் ஹேண்ட் டிடிபி வாஸ் ஸ்ட்ரகிளிங். ஆர்ஆர்ல இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சாரு. டிடிபி அவரோட ஸ்பாட்டையும் இழந்தார் எல்எஸ்டி. இதுல வின்னர் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஐ கிவ் ஆவேஷ் கான் 8.5/10. அதே மாதிரி மயங்க் தாகர் எஸ்ஆர்எச் இருந்து ஆர்சிபி போனாரு. ஷாபாஸ் அகமது ஆர்சிபில இருந்து எஸ்ஆர்எச் இருந்தார். மயங்க் தாகர் இங்க கேம் டைம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தாரு. அந்த அதர் ஹேண்ட் ஷாபாஸ் அகமது ரெகுலர் ஸ்டார்டர் ஆனார். ஒரு 51 அடிச்சாரு. எஸ்ஆர்எச் 16 விக்கெட்ஸ் எடுத்தாரு. இதுல கிளியர் கட் வின்னர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எஸ்ஆர்எச் கெட்டிங் 8.5/10 in this transfer. ஸோ 2024 முடியும் நடந்த ட்ரேட் இதுதான். 2025ல மெகா ஆக்ஷன்னால எந்த ட்ரேட்ஸும் நடக்கல. அண்ட் 2026 ஆப்வியஸ்லி இந்த இப்போ ப்ரீ ரீடென்ஷன் முன்னாடி ஏகப்பட்ட ட்ரேட்ஸ் நடந்துச்சு. அதுல நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐபிஎல் ட்ரேட் ஹிஸ்டரியில முக்கியமான ட்ரேட்ஸ் என்னென்ன, அதோட இம்பாக்ட் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆஃப் வீடியோ கவரேஜ் நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ கவரேஜ் இது படக்கலாம் எபிசோட்ல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டாபிக் எடுத்துட்டு பண்ணலாங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது கிரிக்கெட் யுனைடெட் தமிழ் சார்பா. ஸோ நன்றி ப்ரோ, ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஒவ்வொரு ட்ரேடும் அதோட இம்பாக்ட்ஸ். எப்படி சொல்றது, எந்தெந்த டீம்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் பண்ணாங்க, சில தெரியாத சில பிளேயர்ஸ் அன்கேப்டு பிளேயர்ஸ் ட்ரேட்ஸ் எல்லாம் பத்தி சூப்பராக சொன்னீங்க. அதுக்கான ரேட்டிங்ஸும் பக்காவா சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் நாங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் வேணும். அதே மாதிரி ஐபிஎல் ஒவ்வொரு டீமோடைய ரீடென்ஷன் அண்ட்
ரீடென்ஷன் அண்ட் ரிலீசஸை பத்தி ஒவ்வொரு டீமா நம்ம பார்த்துட்டே வரோம். ஒரு 2-3 டீம்ஸோட வீடியோஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த வர எபிசோட்ஸ்ல இன்னும் இருக்க டீம்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமாவும் வியூஸ் மூலியமாவும் தெரிய வருது. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நம்புறோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது கீகா அண்ட் ஹெச்பிடி ப்ரோ. பாய் 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 பாய்.